வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகுஸ்வா. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சார். கடவுளை எனக்கு 1,00,000 ரூபா கிடைச்சா உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அவர் வேண்டியிருந்த மாதிரியே அவர் கையில் 1,00,000 ரூபா கிடச்சிருச்சு. அவர் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி தேங்காய் வாங்குறதுக்கு தெரு கடைக்கு போனார். அங்கே போய் தேங்காய் உடைய விலை என்னம்மா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க 5 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 5 ரூபாயா? இதை விட கம்மியாக கிடைக்காதா அப்படின்னு கேட்டாங்க. இதை விட கம்மியாக அந்த தெருவில் கிடைக்காதுப்பா, நீயே அங்கே பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, அங்கே போனேன்னா உனக்கு கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் அந்த பணத்தை 1,00,000 ரூபா வச்சுருந்தவர் அந்த தோப்புக்கு நடந்து போனார். அங்கே போய் முதலாளியை பார்த்து, முதலாளி இங்கே தேங்காய் எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டார். 4 ரூபாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதை விட கம்மியாக கிடைக்காதா அப்படின்னு கேட்டார். இங்கே இதை விட கம்மியாக கிடைக்காது, உனக்கு கம்மியாக வேணும்னா அங்கே ஒரு மரம் ஆற்றுக்கு நேரம் இருக்குல்ல, அந்த மரத்தை அந்த வளைஞ்சிருக்க அந்த மரத்தில் வேணா ஏறி நீயே பறிச்சுக்க, இறங்கி வந்து எனக்கு 2 ரூபா கொடுத்தா போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த 1,00,000 ரூபாயை இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க முயற்சி பண்ணார். தேங்காய் பறிக்க முயற்சி பண்ணவர் அந்த தேங்காய் பறிக்க போக அந்த கொப்பு வளைஞ்சி ஆற்றுக்கு கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தார். டே யாராவது வந்தால் காப்பாற்றுங்கடா அப்படின்னு கத்துனார். அந்த வழியாக ஒரு குதிரைக்காரன் வந்தால், என்னப்பா அப்படின்னா, டே குதிரைக்காரா வந்து என்னை காப்பாற்றினா உனக்கு நான் ஒரு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே குதிரைக்காரன் நம்ம போய் காப்பாற்றினா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு குதிரையை நுப்பாட்டி அவர் காலை பிடிச்சி இறக்க முயற்சி பண்ணார். உடனே குதிரை வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ 2 பேரும் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. டே யாராவது வந்தால் காப்பாற்றுங்கடா அப்படின்னு கத்துறப்ப அங்கிட்டு இருந்து ஒரு ஆனைக்காரன், என்னப்பா அப்படின்னா, ஆனைக்காரா வந்து எங்கள் 2 பேர்த்தையும் காப்பாற்றினா உனக்கு ஆளுக்கு 10,000 ரூபா தரோம் அப்படின்னாங்க. உடனே ஆனைக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். இன்றைக்கி நேரம் நல்லா இருக்குது, நமக்கு 20,000 ரூபா கிடைக்க போகுதுன்னு ஆணையை கொண்டு வந்து நுப்பாட்டி காலை பிடிச்சி இறக்க முயற்சி செஞ்சார். ஆனை ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ 3 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ கீழே இருக்கவங்க கத்துருவான், மேலே இருக்கவனே கை விட்டுறாதடா, நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு 10,000 ரூபா தரோம்டா அப்படின்னு கத்துறாரு. உடனே மேலே இருக்கவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இன்றைக்கி நேரம் நல்லா இருக்குது, காலையில் 1,00,000 ரூபா கடவுள்கிட்ட கேட்டோம், உடனே கிடச்சிச்சு. இப்போ 2 பேரும் ஆளுக்கு 10,000 ரூபா தரேன்றாங்க, மொத்தம் நம்மகிட்ட எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு கையை விட்டு எண்ண ஆரம்பித்தார். 3 பேருமே ஆற்றுக்குள்ளே விழுந்து ஆற்றோட போயிட்டாங்க. இதான் நண்பர்களே பேராசை பெருநஷ்டம் என்பது.